Unit 2, Chapter 4, HTML. Introduction. HTML describes the structure of text-based information in a document. In HTML, text is marked up within pair of angled bracket. HTML tags are not case sensitive. The absence of closing tag for elements leads to syntax error. HTML document can be created with a text editor and saved with .html or .htm file name extension. HTML expansion hypertext markup language. The hypertext markup language வந்து web-based text message ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த HTML லாங்குவேஜில் டெக்ஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகிறதுக்கு டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக்ஸை ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஆங்கிள்டு ப்ராக்கெட்டுன்னு சொல்லும்போது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிளுக்கு இடையில ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஆங்கிள்டு ப்ராக்கெட். இங்கே HTML டாக்குமெண்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த HTML டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எடுத்துக்கலாம். வேர்டு, நோட்பேட், வேர்ட்ப்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை எடுத்து கோடிங்கை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது .html அல்லது .htm என்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணால் போதும். சேவ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணோன்னா அந்த அவுட்புட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் டிஸ்பிளே ஆகும். SGML Standard Generalized Markup Language is an international standard for the description of markup electronic text. Electronic text is textual or multimedia information sent through electronic channel. SGML was made international standard by ISO in October 1986. SGML is a meta language which itself does not define a markup language but provides a framework to develop various kinds of markup language. SGML உடைய எக்ஸ்பென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஜென்ரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ். இந்த ஸ்டாண்டர்ட் ஜென்ரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி HTML மாதிரி வெப் பேஸ்டு அப்ளிகேஷனை எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து SGML லாங்குவேஜ் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது ஆடியோ வீடியோ ஃபைல்ஸையும் எலக்ட்ரானிக் சேனல்ஸ் மூலமாக சென்ட் பண்ண முடியும். இந்த SGML ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக ISO எப்போ அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா அக்டோபர் 1986. இந்த SGML ஒரு தனி லாங்குவேஜாக இதை யூஸ் பண்ண முடியாது. மற்ற லாங்குவேஜுக்கு கூட அதை எம்பர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை ஒரு மெட்டா லாங்குவேஜ்னு சொல்கிறோம். SGML, an application is characterized by declaration, specifies characters and delimiters that appears in the application. Document type definition defines the format of document construct. Specification that tells about the semantics of the defined markup. Document instance that contain markup and data. SGML அப்ளிகேஷன்ஸோடைய கேரக்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் எதை ஸ்பெசிஃபை பண்ணதுன்னா இந்த HTML லாங்குவேஜில் என்னெல்லாம் கேரக்டர்ஸ் டீலிமிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷனில் ஒரு HTML லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன சிமேட்டிக்ஸ் ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் அந்த மார்க்அப் லாங்குவேஜில் இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். டாக்குமெண்ட்டில் மார்க்அப் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
DTD, document type definition. Document type, document, element document, hyphen header body, element header, hyphen o, title and other abstract, element body, hyphen o, body acknowledgement, element title, hyphen o, hash pc data. ஒரு DHTML டாக்குமெண்ட், அந்த HTML டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷனில் ஒரு HTML லாங்குவேஜை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப், டாக்குமெண்ட் எலமெண்ட்ன்றது அந்த கீவேர்ட். அடுத்தது கீவேர்ட் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எலமெண்ட்ஸில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து ஹைஃபனும் ஓவும் டீலிமிட்டர்ஸ். இந்த ஹைஃபன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த எலமெண்ட் இருக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓ வந்து இந்த எலமெண்ட் ஆப்ஷனல் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலேயும் இருக்கலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் எலமெண்ட் டாக்குமெண்ட் ஹைஃபனில் கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்கணும், ஹெடர் செக்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், பாடி செக்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஹைஃபன் ஓவில் டைட்டில் ஆதர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுக்காமலையும் விடலாம். அடுத்து மூணாவது லைனில் எலமெண்ட் பாடியில் பிளாக் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும், அக்னாலஜ்மெண்ட் வந்து ஆப்ஷனல். அடுத்து டைட்டிலில் ஹேஷ் பிசி டேட்டா. இந்த ஹேஷ் பிசி டேட்டா எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஃப்ரேஸ் கேரக்டர் டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணுது. இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். எலமெண்ட் ஆதர் ஹைஃபன் ஓ ஹேஷ் பிசி டேட்டா, எலமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் hyphen o hash pc data, element block hyphen o hash pc data or link, element link hyphen pc data, element acknowledgement hyphen o pc data, at list link url pc data hash required. The DTD is defined with the special delimiters. Angle brackets are known as keywords. The first statement in the DTD is declaration. The second statement in the declaration is the declaration of an element in the document. DTD ஸ்பெஷல் டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஸ்பெஷல் டீலிமிட்டர்ஸ் சொல்லும்போது ஆங்கிள் ப்ராக்கெட், அதுக்கு கூட அந்த எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இதை நம்ம வந்து கீவேர்டுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளரேஷன், அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம். டாக்குமெண்ட் டைப் டாக்குன்றது வந்து டிக்ளரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. செகண்ட் லைனில் கீவேர்டு, எலமெண்ட் ஆதர், எலமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரியான செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அக்னாலஜ்மெண்ட், பிளாக், ஹெட்டர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. DTD எலமெண்ட். The element keyword is used to specify the element tag that should be present in the document structure. DTD எலமெண்ட்டில் எலமெண்ட்ன்ற அந்த கீவேர்ட் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த எலமெண்ட் கீவேர்டில் என்னெல்லாம் இருக்கும்னா name of the element, 2 characters that specifies the minimization rule, content model. Minimization rule determines the presence of start and end tag. They are specified as a pair of characters, either a hyphen or a letter O separated by a blank space. The hyphen indicates the tag must be present and the letter O indicate that it may be omitted. The content model specifies the legitimate occurrence of the elements in the document structure.
The element author is specified as hash PC data, an abbreviation for phrased character data tells that the element may contain any valid character data. The declarations contains occurrence indicators plus question mark and asterisk. எலமெண்ட் டிக்ளரேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா நேம் ஆஃப் த எலமெண்ட் அண்ட் ஹெட்டர் பாடி லிங்க் அக்னாலஜ்மெண்ட் இந்த மாதிரியான எலமெண்ட்டோடைய நேம் இருந்தது. அடுத்து 2 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஹைஃபன் ஓ இந்த ரெண்டுத்தையுமே மினிமைசேஷனல் ரூல்னு சொல்கிறோம். அடுத்து தேர்டு கண்டென்ட் மாடலில் ஹேஷ் பிசி டேட்டா டைட்டில் ஆதர் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தான் கண்டென்ட் மாடல்னு சொல்கிறோம். இந்த மினிமைசேஷன் ரூல் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஸ்டார்டிங் டேகும் ஃபினிஷிங் டேகும் இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து இந்த மினிமைசேஷன் ரூலில் ஹைஃபன் ஓன் இனி 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைஃபனையும் ஓவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு blank ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் ஹைஃபன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த எலமெண்ட் யூஸ் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓ எதை ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த எலமெண்ட் அக்கர் ஆகவும் செய்யலாம் ஆகாமலேயும் இருக்கலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. கண்டென்ட் மாடல் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எலமெண்ட்டோடைய லெஜிட்மேட் அக்கரன்ஸையும் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரையும் ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து ஹேஷ் பிசி டேட்டாவோட அப்ரிவேஷன் ஃப்ரேஸ்ட் கேரக்டர் டேட்டா இதை எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேலிட் இன்ஃபர்மேஷன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து இந்த எலமெண்ட்டில் 3 கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம்னா ப்ளஸ், கொஸ்டின் மார்க், ஆஸ்ட்ரிச், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். The plus sign indicates that the element may occur for one or more times. The question mark means that the element may at most one and possible no occurrence. The asterisk indicates the element may either be present or appear one or more time. DTD also contain group connectors separated by comma, vertical bar and ampersand. Group connectors are used to specify the order of the elements. Comma is specifies the component is connects must appear in the order. The vertical bar indicate that only one of the component it connect will appear, and the ampersand is similar to comma specifies but in any order. இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் ஒரு தடவை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அக்கர் ஆகுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. கொஸ்டின் மார்க் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஒரு தடவை அக்கர் ஆகலாம் அல்லது ஆகாமலேயும் போகலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஆஸ்ட்ரிச் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அந்த எலமெண்ட் கொஸ்டின் மார்க் சிம்பிள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அக்கர் ஆகலாம் அல்லது ஆகாமல் போகலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எலமெண்ட் அதில் அக்கர் ஆகவே இல்லை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அக்கர் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன்ஸில் குரூப் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். குரூப் கனெக்டர்ஸ் 3 இருக்குது. கமா, வெர்டிக்கல் பார், ஆம்பர்சன் சிம்பிள். குரூப் கனெக்டர் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எலமெண்ட் என்ன ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அதுவே கமா எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அது என்ன ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். வர்டிக்கல் பாரில் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் அதுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஆம்பர்சன் கமா செப்பரேட்டர் மாதிரி, ஆனால் இதில் எந்த ஆர்டரும் கிடையாது.
Attribute. Attribute are used to describe information for a particular element. Attribute are defined and declared in DTD with a link URL http://www.fo.com. At list contain the following components: name of the attribute, type of the attribute value or set of possible value, how a phrase should interpret the absence of attribute concerned. Hash required, a value must be specified. Hash implied, value not be given. Hash fixed value must be given. Attribute எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் பர்டிகுலர் எலமெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் கெட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். அதில் ஆட்ரிபியூட்டில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கும்னா ஆட்ரிபியூட்டோடைய நேம் இருக்கும், என்ன டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், அதோடைய பாசிபிள் வேல்யூஸ் என்னெல்லாம், அடுத்தது அந்த ஃப்ரேசஸ் ஆப்சண்ட்டாக இருந்தால் எப்படி அந்த கன்சர்ன் ஆட்ரிபியூட் கூட இன்டர்ப்ரெட் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஹேஷ் ரிக்வயர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஹேஷ் இம்ப்ளைடு யூஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹேஷ் ஃபிக்ஸடு நின்று கொடுத்துருந்தோன்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக கொடுத்துருக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. Outline of HTML document. The HTML tag is a keyword used to specify the appearance of the web page. Every tag should be enclosed with angle bracket and should have a closing tag. HTML head title /title head body h1 hello world /h1 /body/html. Outline of HTML document. ஒரு HTML டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும்னா அந்த HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேக்ஸ் எல்லாமே ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் அதில் க்ளோசிங் டேக்ஸும் இருக்கணும். ஆங்கிள்டு ப்ராக்கெட் என்னமோ முதல்ல பார்த்தது மாதிரி கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கணும். க்ளோசிங் டேக்குன்னு சொல்லும்போது இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளில் HTMLன்னு அந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒவ்வொரு டேக் எதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணக்கூடிய டேகுக்கு முன்னாடி ஸ்லாஷ்ன்ற அந்த சிம்பிளை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் லைனில் HTML எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் ஒரு வெப் பேஜாக க்ரியேட் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்த ஹெட் டேக் ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இது ஆப்ஷனல், இது நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கொடுக்காம போனாலும் ஒன்றும் இல்லை. இந்த ஹெட்டில் நம்ம ஹெட்டுக்கும் /ஹெட்டுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. டைட்டில் டேக்கில் நம்ம இந்த ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் ஆகும்போது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டைட்டிலை ரீப்ளேஸ் பண்ணி டைட்டில் /டைட்டிலுக்கு இடையில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பாடி டேக்குக்கு உள்ளே தான் நம்ம என்னெல்லாம் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்குள்ளே எல்லா டேக்ஸையும் நம்ம அதில் டிஸ்பிளே பண்ண வைப்போம். இதில் h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். h1 எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஹெட்டிங் மேக்ஸிமம் நம்ம வேர்ட்லலாம் என்ன பண்ணுவோம், அந்த ஹெட்டிங் பெருசாக்குறதுக்கு செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட் மெசேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெட்டிங் டேக் h1 டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். h1ல் மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டில் எந்த டேக் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் லாஸ்ட்டில் தான் ஃபினிஷ் பண்ணணும். இது மாதிரி எந்தெந்த டேகெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது முடிக்கும்போது கண்டிப்பாக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இதில் ஓப்பனிங் ப்ராக்கெட்டோ கிரேட்டர் தேன் அல்லது லெஸ் தேன் / இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எதுவும் நம்ம போடாமல் விட்டுட்டோன்னா
syntax error வந்து occur ஆகும். Every HTML document has 3 sections. The header section, first one, the header section begins with head and ends with /head. It contains the information about the document which is not visible to the user. HTML டாக்குமெண்ட்டில் 3 செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெடர் செக்ஷன் பற்றி பார்ப்போம். ஹெடர் செக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஹெட்டுன்ற அந்த டேகை யூஸ் பண்ணுறோம். அது ஃபினிஷ் பண்ணும்போது /head யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் நம்ம டைப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸருக்கு ஸ்க்ரீனில் ரன் பண்ணும்போது தெரியாது. The title appears on the title bar at the top of the browser window. The body part contains the actual page content. The comments are enclosed in a special tag greater than exclamatory comment hyphen greater than symbol. இந்த HTML டாக்குமெண்ட்டோடைய செகண்ட் செக்ஷன் வந்து டைட்டில் முதலே நம்ம பார்த்தோம். நம்ம டைட்டிலுக்கு இடையில் என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோமோ அது டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். பாடிக்குள்ளே நம்ம என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை எழுதுவோம். இங்கே HTML கமெண்ட் லைனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு greater than exclamatory comment டாட் hyphen greater than symbol. இந்த கமெண்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நிறைய கோடிங் நம்ம எழுதியிருப்போம். என்னென்ன கோடிங் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். இதை ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஹெடர் செக்ஷன் ப்ரோலாக்யூ component is only a comment which tells about the HTML version. Document type HTML 4.0. Link. The link tag is used to inform the browser about the location of the base document. Syntax link rel previous href prev.html. ஹெடர் செக்ஷனில் ப்ரோலாக்யூன்ற இந்த கமெண்ட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுன்னா, நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் HTML வெர்ஷன் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். HTML 1 1.0 2 3 4 இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் வெர்ஷன் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். லிங்க் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ஒரு லிங்க்கை ஹைப்பர் லிங்க்கோ அதை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து லிங்க்குன்ற அந்த கீவேர்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். REL எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, ரெஃபரன்ஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை நேம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. HRF எதை ஸ்பெசிஃபை பண்ணுன்னா, எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் pre.htmlன்றது ஒரு HTML ஃபைலோடைய நேம். அது என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், HTML ஃபைலா, ஜிப் ஃபைலா, CSS ஃபைலா, அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோன்றதை அந்த ரெஃபரன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பேஸ் டேக் டிக்ளேர்ஸ் குளோபல் ரெஃபரன்ஸ் வேல்யூ ஃபார் HRF அண்ட் target attribute. The syntax is base href base URL or base target equal to frame name. The attribute href specifies the reference URL. The attribute target specifies the default frame name to which all the links are targeted. Meta. The meta tag defines the document meta information such as keyword, expiry date, author, page generation, software used, client pulling, a dynamic technique in which the browser loads a new document after a specific delay. The syntax is meta, name equal to author, content equal to text.
பேஸ் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதில் குளோபல் ரெஃபரன்ஸ் வேல்யூஸை செட் பண்ணுறோம். குளோபல் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்லும்போது எங்கேயோ லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய அந்த சர்வர்ஸை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கான யூஆர்எல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹெச்ஆர்எஃப்பில் ஹெச்ஆர்எஃப்பில் யூஆர்எல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டார்கெட்டில் டிஃபால்ட்டாக அந்த ஃப்ரேமுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அல்லது முதல்ல பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் .html இந்த மாதிரி எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் ஃபைல் நேம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெட்டா டேக் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் HTML டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பைரி டேட்டு, ஆதரோடைய நேம், அந்த பேஜ் எப்போ ஜென்ரேட் பண்ணோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே நேரத்தில் கெட் பண்ணுறதுக்கு மெட்டா டேக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இந்த மெட்டா டேக் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு கிளைண்ட் புல்லிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். கிளைண்ட் புல்லுன்றது ஒரு டைனமிக் டெக்னாலஜி. இது என்ன பண்ணோன்னா ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். இதோட சின்டாக்ஸ் மெட்டான்றது டேகோடைய நேம்ன்ற அந்த ஆட்ரிபியூட் ஆதரோடைய நேமாக இருக்கலாம் அல்லது கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான நேமாக இருக்கலாம். அடுத்து கண்டென்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். Script. The script tag contains the code reference in the body of the document. Script language equal to JavaScript. Code/script. Style. The style tag specifies the style informations for the document. Style type equal to MIME type. Style type equal to text or CSS. Style statement /style. ஸ்கிரிப்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பாடி டேகுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போது எந்த நேரத்தில் ஆக்டிவேட் ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் ரிசல்ட் வரும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எப்போ அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை யூஸர் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் விபி ஸ்கிரிப்ட் அல்லது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லாங்குவேஜில் என்ன லாங்குவேஜ் விபியா ஜாவாவா எந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஸ்கிரிப்ட் கோடில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண போகுது என்ன கோடிங் எழுத போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபினிஷ் பண்ணும்போது /scriptன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அடுத்து ஸ்டைல் டேக்கில் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட சின்டாக்ஸ் ஸ்டைல் டைப் ஈக்குவல் டு MIME டைப் text/CSS. ஸ்டைலுன்னும்போது இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் டெவலப் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டில் ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் ஸ்டைல் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். திரும்ப அதே டேக்ஸை நிறைய தடவை வருதுன்னா அதை ஸ்டைல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறோம். பாடி செக்ஷன் consists of various attributes. BG color specifies the background color of the web page. Syntax BG color equal to red. பாடி செக்ஷனில் என்னெல்லாம் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பாடி டேக்கில் பிஜி கலர்னு சொல்லும்போது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது. வெப்பேஜ் டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகும், அந்த கலரில் வேண்டாம். அல்லது நமக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலருடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். அதுக்கான கோடிங் ஃபார்முலா பிஜி கலர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே
கலரோடைய நேம் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். Link specifies the color of unvisited link. A link specifies the color of active link. V link specifies the color of visited link. Text specifies the text color. அதே மாதிரி பாடி டேக்குள்ளே முதல்ல பார்த்தோம் பிஜி கலர் யூஸ் பண்ணலாம். அடுத்த லிங்க், ஆக்டிவ் லிங்க், விசிட்டட் லிங்க், டெக்ஸ்ட், இவ்வளோ டேக்ஸும் பிஜி கலரில் யூஸ் பண்ணலாம். லிங்க்குன்னு இனி கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணும்போது லிங்க் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ரெட் கலர் இந்த மாதிரி அல்லது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இந்த லிங்க்குக்கு எதுக்கு நம்ம கலர் ப்ரொவைட் பண்ணுறோன்னா எந்தெந்த பேஜஸை நம்ம பார்க்கலன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும். அந்த பிளாக் வேண்டாம், வேறு கலரில் வேணும்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலருக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலரோடைய நேம் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், அந்த கலரில் டிஸ்பிளே ஆகும். ஹெட்டர், these are formatting tags to vary the text size. There are 6 header tags h1 through h6. இங்கே ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் h1 டேக் எதுக்குன்னு பார்த்தோம். h1 டேக் வந்து ஹெட்டிங், மேக்ஸிமம் பெரிய சைஸ் ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதில் h1ல் 6 டேக் இருக்குது. h1லேருந்து h6 வரையணும். h1 வந்து மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸில் இருக்கும். h2 அதை விட சின்னதாக இருக்கும். h3 அதை விட சின்னதாகிட்டு லாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸில் h6 டேக் டிஸ்பிளே ஆகும். The center tag is used to align the text in the center. The attribute for the header tag align left, center, right. h1 align equal to left. Paragraph is used to set paragraph. It consists of align attribute. To insert a line in between, br tag is used. சென்டர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சென்டர் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டர் டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா அலைன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அலைனில் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் இந்த 3 அலைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதோடைய ஃபார்முலா சின்டாக்ஸ் வந்து ஹெச்1ன்றது ஹெட்டிங் டேகை யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். நம்ம h1 டேக்கும் /h1 டேக்குக்கு இடையில டைப் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை எந்த பொசிஷனில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும், அலைன்ன்ற அந்த ஆட்ரிபியூட்டில் ரைட்டாக, லெஃப்டாக, சென்டரான்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து பேராகிராஃப் நம்ம HTML டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது பேராகிராஃப்லாம் விட்டு நம்ம நீட்டாக டைப் பண்ணாலும் அதில் டிஸ்பிளே ஆகும்போது ஸ்க்ரீனில் தொடர்ச்சியாக தான் தெரியும். இல்லை நம்ம டைப் பண்ண மாதிரி எப்படி பேராகிராஃப் மாதிரி இருந்ததோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறோம். பேராகிராஃப் டேக்கோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் சிம்பிள், P கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்கு இடையில பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு /P எந்த இடத்துல நம்ம /P கொடுத்துருக்குமோ அது வரையிலும் உள்ள டெக்ஸ்ட் மெசேஜை பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகும். கீழே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்த்தா தெரியும். Text format. The EM tag is used to make the text in italic. The strong tag is used to make the text as bold. Text formatல இங்கே 2 tags யூஸ் பண்ணுறோம். ஒன்று EM டேகும், இன்னொரு ஒன்று strong டேகும். EM டேக் வந்து EM/EM டேகுக்கு இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அது இட்டாலிக் ஸ்டைல் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸ்ட்ராங் டேகுக்கு இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அது போல்டில் டிஸ்பிளே ஆகும்.
எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பேஜ் ஜெனரேட்டட் வரையிலும் பேஜ் ஜெனரேட்டட் அது வந்து இட்டாலிக் ஸ்டைல்லையும் இட்டாலிக் ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகும். ப்ரௌசர் லோட்ஸ் எ நியூ அது வரையிலும் நல்லா போல்டாக டிஸ்பிளே ஆகும். மீதி உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் நார்மல் ஃபாண்ட் ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகும். The font tag is used text styling. This tag contains various attributes like face, color and size. Syntax: font color equal to red, size equal to +1, face equal to Arial, text message font /p. The color attribute indicate the color of the text. Size attribute used to change the size of the text being formatted. To make the text larger, set size equal to double quotes +x and similarly set size equal to -x to make the text smaller, where x is the number of the points font point size. The attribute face refers to the type of font. Linking: the link are created using anchor tag. This elements requires the attribute to make the location to get link. The href attributes of tag tells the browser to get another HTML document on the web. ஃபாண்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் என்ன ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்தது வந்து இந்த ஃபாண்ட் டேக்குள்ளே என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஃபாண்ட் ஃபேஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஃபாண்டோடைய ஸ்டைல் டைம்ஸ் நியூ ரோமனா, ஏரியலா, புக்மேன் ஓல்ட் ஸ்டைலா, இந்த மாதிரி என்ன ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணுன்றது. கலர் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்கிறதுக்கு பதில் என்ன டெக்ஸ்ட் கலர் கொடுக்கணும். சைஸில் இங்கே 2 டைப்பாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று வந்து +xன்னு கொடுத்தோன்னா ப்ளஸ் வேல்யூ +1ன்னு கொடுத்தோன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஃபாண்டோடைய சைஸ் வந்து ப்ரௌசரில் 12 இன்னும் இருக்குன்னா +1ன்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் அதோட சைஸ் 13 சைஸில் டிஸ்பிளே ஆகும். அதுவே -1ன்னு எண்ணி கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக 12 - 1ன்னு சொல்லும்போது 11 சைஸில் டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி நம்ம வேல்யூவை நம்பர் படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். +1 +2 +3 இந்த மாதிரி சைஸ் வழியாக அந்த ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். லிங்கிங் ஒரு HTML ஒரு இமேஜை அல்லது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிறதுடைய சின்டாக்ஸ் வந்து லெஸ் தென் சிம்பிள் ஏ, கிரேட்டர் தென் சிம்பிள், அடுத்த ஹைப்பர் அதோடைய லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணி /a கொடுக்கும். இந்த ஆங்கர் டேக் ஏக்கும் /aக்கு இடையில டைப் பண்ணி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் லிங்காக க்ரியேட் பண்ணிடும். வெப் ப்ரௌசரில் நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணும்போது லிங்க் க்ரியேட் ஆகுதுலையே, அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் /aக்கும் /aக்கு இடையில கொடுத்துருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் அது கீழே அண்டர்லைன் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அதை கிட்ட மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகும்போது ஹேண்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கர் டேகை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆங்கர் டேக்கில் 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எந்த லொக்கேஷனில் அந்த HTML ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆங்கர் டேக்குக்கு இங்கே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதில் இருக்கு. இன்டர்னல் லிங்கிங் can be assigned by the location name to an individual points in an HTML document. Location can be added to the page URL. இன்டர்னல் லிங்கிங் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் திரும்ப அந்த HTML பேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா
இன்டர்னல் லிங்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை ஒரு தனி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலை எந்த இடத்துல வேணுமோ அந்த லொக்கேஷனில் நேமை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து அதில் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் ஏ வந்து ஆங்கர் டேகை ஸ்பெசிஃபை பண்ணுது. நேம் வந்து ஆங்கர் டேகுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட லிங்க் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அடுத்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் /a கொடுக்கும்போது அந்த எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். Embedded image, to add image as a background for the web page. Syntax body background equal to image file name. To include the image as a normal figure, image tag is used. The tag has the following attribute: src, height, width, border, align, alt. The src attribute is used to specify the location of the image. Height and width specifies the size. The value of alt attribute which appears on the screen in place of the image. Embedded image. Embedded image எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த வெப் பேஜில் பேக்ரவுண்டில் இமேஜ் தெரிகிறதுக்கு எம்பெடட் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் பாடி பேக்ரவுண்டுன்ற அந்த கீவேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த பிக்சர் எந்த லொக்கேஷனில் அந்த பிக்சர் ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலோடைய நேமை செலக்ட் பண்ணணும். ஃபைல் செலக்ட் பண்ணும்போது .jpg, bmp, gif இந்த மாதிரியான பிக்சர் ஃபைல் ஃபார்மேட் ஃபைலை செலக்ட் பண்ணணும். அடுத்து நார்மலாக ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு img டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த img டேக்கில் என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா src, height, width, border, align, alt. இதில் src எதை ஸ்பெசிஃபை பண்ணால் எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் டி ட்ரைவில் அந்த ஃபோல்டரோடைய நேம், ஃபைலோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு src டேக் யூஸ் பண்ணுறோம். ஹைட்டும் விட்த்தும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த இமேஜ் என்ன சைஸில் டிஸ்பிளே ஆகணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ட் டேப் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபைலோட பிக்சர் ஃபைல் இல்லை, ரன் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக அதுவே ஒரு ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆல்ட் டேப். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு HTML தெரியும். ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெட் டேக் வந்து ஹெட்டிங் நம்ம கொடுப்போம், அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. டைட்டில் வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறது பாடி டேக்கில் இருந்து. அடுத்து H1 டேக் வந்து ஹெட்டிங் டேக்கை ஸ்பெசிஃபை பண்ணுது. சென்டரில் மை ஃபேவரட் சைட்டுன்ற அந்த ஹெட்டிங் வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இமேஜை நம்ம ஓப்பன் பண்ண வைக்கிறோம். flower.bmpன்னு ஒரு பூவோட படம் வந்து பேக்ரவுண்டில் ஸ்க்ரீனில் தெரியுது. அதோட ஹைட்டை வந்து 122ன்னு செட் பண்ணியிருக்கோம். அந்த பிக்சரை சுற்றி பார்டர் 1 லைன் இன்ச்சஸ்க்கு திக்னஸில் அந்த பார்டர் டிஸ்பிளே ஆகும். விட்த் வந்து பிக்சரோடைய அந்த விட்த் வந்து 200ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஆல்டர்னேட்டாக அந்த பிக்சர் இல்லை, flower.bmp அந்த பிக்சர் இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக இங்கே அண்ட் இமேஜஸ் ஹியர்ன்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து மேப் இஸ் யூஸ் டு கிரியேட் ஹாட்ஸ்பாட். சின்டாக்ஸ் மேப் நேம் ஈக்குவல் டு நேம் /map. இந்த மேப் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க்லாம் படித்தோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் மெசேஜ் கிட்ட மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகும்போது இப்போ ஆரோ சிம்பிள் போயிட்டு ஹேண்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணதும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இமேஜஸ்லேயும் ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஹைப்பர் லிங்க்கை தான் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாதா ஒரு இமேஜாக இருக்கும். அதுக்கு உள்ளே நம்ம கர்சரை கொண்டு போகும்போது ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணியிருந்தால் அந்த லொக்கேஷனில் மட்டும் பாயிண்டர் சிம்பிளுக்கு பதில் ஹேண்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு கோடிங் வந்து மேப் ஏரியா ஈக்குவல் டு ரெக்ட் கார்ட்ஸ் ஈக்குவல் டு XY பொசிஷன் HRF /map. மேப்புன்ற கீவேர்டு எதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபைலை
ஹாட்ஸ்பாட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்து ஏரியாவில் அந்த எந்த லொக்கேஷனில் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி அந்த ஹாட்ஸ்பாட்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்கலாம். ரெக்டாங்கிள், ஸ்கொயர், பாலிகன், சர்க்கிள், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப் ப்ரொவைட் பண்ணலாம். என்ன ஷேப்பில் வேணுன்றதை அந்த ஷேப் ஆட்ரிபியூட்டில் ஸ்பெசிஃபை பண்ணோம். கார்ட்ஸில் XY பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஹெச்ஆர்எஃப்பில் எந்த லொக்கேஷனில் அந்த ஹாட்ஸ்பாட்டை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் ஓப்பன் ஆகணுமோ அந்த ஃபைலோடைய லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸ்லாஷ் மேப் கொடுக்கும்போது இந்த டேக் ஃபினிஷ் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம்.